ஹலோ கைஸ், உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கும்போது நல்லா ஒர்க் பண்றீங்க. பட் அதே மோட்டிவேஷன் இல்லாதப்ப அவங்களால ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா, இங்க இருக்க நிறைய பீப்புள் வந்து லேசியா தான் இருக்காங்க. அவங்க ஒர்க்ல அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. மோட்டிவேஷன் இருக்கும்போது ஒர்க் பண்றாங்க, மோட்டிவேஷன் இல்லாதப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றது இல்ல. இது எல்லாமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம ரொம்ப லேசியா இருக்கணும். பட் உண்மை என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் லேசியாலாம் இல்ல, உங்ககிட்ட டிசிப்ளின் இல்ல அண்ட் கிளாரிட்டி கிடையாது. நீங்க எதை நோக்கி போறீங்கன்னு ஒரு கிளாரிட்டியே கிடையாது. அப்ப கிளாரிட்டி இல்லைன்னா உங்ககிட்ட டிசிப்ளின் இருக்காது. அப்ப டிசிப்ளின் இல்லைன்னா லேசியா தான் இருப்பீங்க. அப்போ இந்த ஒரு வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா, லேசியா இருக்கிறவங்களை எப்படி டிசிப்ளினா சேஞ்ச் பண்ண போறதுன்ற ஃபுல் டியூட்டோரியல் இந்த வீடியோ சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பார்க்கவும் லேசியா தான் இருக்கும், பட் வேற வழி இல்லை, பார்த்தாதான் உங்க லைஃப் மாறும். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேசின்னா என்ன? லேசினா அது ஒரு பர்சனாலிட்டிலாம் கிடையாது. அது நமக்குள்ள நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற ஒரு விஷயம். ஓவர் திங்கிங் பண்றது அண்ட் ஃபோன் ஸ்க்ரோல் பண்றது, டைம் வேஸ்ட் பண்றது, ஒரு ஒர்க்கை பண்ணணும்னு நினைக்க பட் பண்ணறது இல்லை, இதெல்லாம் தான் லேசி. ஏன் இதெல்லாம் வருதுன்னா, நம்ம பிரெயின் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணது ரொம்ப ஜாலியா இருக்கும். பிகாஸ் ஆஃப் தி சீப் டோபமைன் நம்ம பிரெயின்ல கிரியேட் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளவு நாளும் ஒரு நாள் ஃபுல்லா ஃபோன் யூஸ் பண்ண கூட ஃபோன் யூஸ் பண்ணுவோம். பட் இதையும் உங்களை எடுத்து படின்னு சொன்னோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்மள யாராலையும் ஃபோக்கஸ்டா படிக்க முடியாது. பிகாஸ் நம்ம பிரெயினுக்கு அது கஷ்டமான விஷயம். ஸோ இதனாலதான் நம்ம லேசியா மாறும். பிகாஸ் நம்ம பிரெயின் வந்து ஈஸியான விஷயத்த பிகாஸ் நம்ம பிரெயின் வந்து ஒரு ஈஸியான விஷயத்த பண்ண அக்செப்ட் பண்ணிக்குது. பட் அதே கஷ்டமான விஷயத்த பண்ண அக்செப்ட் பண்ணாது. பட் அந்த ஈஸியான விஷயம் பண்றதுனால உங்க லைஃப் மாறுமானா? கண்டிப்பா மாறாது. பட் அதுவே இந்த கஷ்டமா இருக்க விஷயத்த நீங்க பண்ணும்போதுதான் நீங்க நினைச்ச ரியல் டோபமைன் உங்ககிட்ட கிடைக்கும். உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். உங்க லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒர்க்கை நீங்க பண்ண முடியும். ஸோ நம்ம லேசியா இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம லேசியா தான் இருப்போம். இந்த ஓவர் திங்கிங், ப்ரொகாஸ்டினேஷன், ஃபோன் ஸ்க்ரோல், டைம் வேஸ்ட், இதெல்லாம் நம்ம தான் ஓவர் கம் பண்ணி வரணும். நான் இப்படிதான் நீங்க திங்க் பண்ணிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பீங்க. நெக்ஸ்ட், மோட்டிவேஷன் டிசிப்ளின் தெரிஞ்சுக்கணும். மோட்டிவேஷன்னா அன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க பண்ணிடுவீங்க அந்த விஷயத்த. பட் அதே விஷயத்த கன்சிஸ்டன்டா 365 டேஸ்க்கு நீங்க பண்ணணும்னு திங்க் பண்றீங்கன்னா, ஆனா உங்களால மோட்டிவேஷன் வச்சுட்டு அதை கண்டிப்பா பண்ண முடியாது. பட் அதுவே டிசிப்ளினா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மூடு இருந்தாலும் சரி, அந்த விஷயத்த பண்றதுக்கான மூடு இல்லைனாலும் நீங்க அதை ரெகுலரா பண்ணுவீங்க. இதுதான் மோட்டிவேஷனுக்கும் டிசிப்ளினுக்குள்ள டிஃபரன்ஸ். சிம்பிளா சொல்லலாம், மோட்டிவேஷன் நீங்க ஒர்க்கை இந்த மோட்டிவேஷன் இருக்கும்போது மட்டும் தான் பண்ணுவீங்க. பட் டிசிப்ளின்னா நீங்க அதை பத்தி திங்க் பண்ணல, அதை நீங்க பண்ற மூடு இல்லைனாலுமே அந்த ஒர்க்கை நீங்க பண்ணணும். இதுதான் மோட்டிவேஷனுக்கும் டிசிப்ளினுக்கும் உள்ள டிஃபரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், டிசிப்ளினுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்னா, கோட் ஆஃப் தி ஃபுட்பால் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்லலாம். பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 இயர்ஸா ஃபுட்பால் இருக்காரு. இன்னமும் டெய்லி மார்னிங் எழுந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நினைச்சத பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டாரு. இப்போ அவர் நினைச்சா என்ன பண்ணலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். பட் அது பண்றதுல ரெகுலரா பிராக்டிஸ் பண்றது, இதுதான் டிசிப்ளின். நம்ம டிசிப்ளினா ஒரு விஷயத்த பண்ணும்போது நமக்கான ரிசல்ட் நம்மளை தேடி கிடைக்கும். அண்ட் அதே நமக்கு ஒரு ஹேபிட்டாவும் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு மோட்டிவேஷனோட ஒரு ஒர்க்கை பண்றதுக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணா ஓகே, நல்லது, மோட்டிவேஷன் தேவை. பட் அது டிசிப்ளினா கன்சிஸ்டன்டா பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோல 5 ப்ராக்டிக்கல் ஸ்டெப் உங்க லேசினஸை ஓவர் கம் பண்ணி உங்க ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு நான் சொல்ல போறேன். அதுல நம்பர் 1, 5 minute ரூல். இப்போ நீங்க ஒரு ஒர்க்கை பண்ணணும்னு நினைக்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லேசியா இருக்கும். எந்திரிச்சு போய் அதை பண்ணணுமா, லைக் ஜிம் போகும்போதோ இல்ல நீங்க ஒரு ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணும்போதோ, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ஒர்க்கை பண்ண போறோம்னு நீங்க ஃபோக்கஸ்டா உட்காருங்க. அந்த மாதிரி நீங்க உட்காந்து பண்ணும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுல ஃபோக்கஸ்டா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த 5 நிமிஷம் நீங்க எந்திரிச்சு ஒரு இடத்துல இருந்து ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க லேசினஸ் உங்களால ஓவர் கம் பண்ண முடியும். பட் அந்த 5 நிமிஷம் தான் அதை ஓவர் கம் பண்ணி நம்ம வரணும். அதுதான் மெயின் திங். நம்பர் 2, ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன். மெயின்லி நம்ம டிஸ்ட்ராக்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல மோஸ்ட் ஆஃப் தி டிஸ்ட்ராக்ஷன்னா நான் சொல்றது வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா அதை விட்டு நம்ம இப்போ வேற எது டிஸ்ட்ராக்ஷன் பெருசா இருக்காது. பிகாஸ் ஸ்மார்ட் போன்லேயே நம்ம எல்லாமே கிடைக்குது. லைக் நம்ம ஒரு பொண்ணை பார்க்கணும், ஆயிரக்கணக்கான பொண்ணை ஒரு ஸ்மார்ட் போன்ல பார்க்க முடியும், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸ்மார்ட் போன்ல நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கு. பட் நம்ம எதை கன்சியூம் பண்றோமோ அதுதான் முக்கியம். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல மோஸ்ட் ஆஃப் தி நம்ம ஸ்மார்ட் போன் தான் என்னோட டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். இட் மேபி வேற இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் உங்க டிஸ்ட்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதுல இருந்து நீங்க பிசிக்கலா கொஞ்சம் தள்ளி வாங்க. இப்போ ஒரு ஒர்க்கை பண்ணணும் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா என்ன டிஸ்ட்ராக்ஷன், அதை வேற ரூம்ல வச்சு, ஃபோன் தான் டிஸ்ட்ராக்ஷனா ஃபோனை கொண்டு போய் வேற ரூம்ல வச்சுட்டு நீங்க ஒர்க்கை வேற ரூம்ல பாருங்க. ஒர்க்கை மோஸ்ட் ஆஃப் போய் ஃபோன் எடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்க டிஸ்ட்ராக்ஷன் குறையும், உங்க ஃபோக்கஸ் இம்ப்ரூவ். அட் தி சேம் டைம் ஒர்க்குக்கான ப்ராசஸ் நீங்க பண்ணி முடிச்சிருப்பீங்க. நம்பர் 3, ஸ்மால் வின் ஸ்ட்ராட்டஜி. நம்ம பிரெயின் வந்து ஒரு பெரிய சக்சஸ்க்கு எப்பயுமே ரொம்ப பயப்படும். அதே ஒரு ஸ்மால் வின்னுக்கு ஈஸியா அடாப்ட் ஆகும், ஈஸியா நம்மளால அதை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து யூடியூபரா இருக்குன்னா 1 million சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணா என்னோட டார்கெட் வச்சுப்போம். அப்போ 1 million
உடனே நல்லா ரீச் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் க்ரோ ஆக முடியும். அப்போ நான் வந்து 1 மில்லியனே டார்கெட் வைக்காம இப்போ இந்த மந்த்ல ஒரு 100 ஃபாலோவர்ஸ்ல 200 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணணும் டார்கெட் வச்சு அதை ரீச் பண்றேன்னா இந்த மாதிரி ஸ்மால் வின்ஸ் நான் அச்சீவ் பண்ணும்போது தான் என்னோட பிரெயினும் ஹாப்பியா இருக்கும், எனக்கும் இந்த மோட்டிவேஷன் இருக்கும். என்னால என்னோட மெயின் கோல்னா அதை அச்சீவ் பண்ண முடியும். நமக்கு ஒரு மெயின் கோல் இருக்கணும், அதுக்கு வந்து நிறைய சப் கோல் வைக்கணும். அதுக்கு ரோட் மேப், இந்த மந்த்ல எவ்வளவு அச்சீவ் பண்ண இவ்வளவு பண்ணிருக்கணும் நீங்க சப் கோல் வச்சு அந்த சின்ன சின்ன சக்சஸ் நீங்க என்ஜாய் பண்ணும்போது தான் உங்க பிரெயின் இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகும். நீங்களும் நினைச்ச போது உங்களுக்கு சக்சஸ் சீக்கிரம் அட்டன் பண்ண முடியும். நம்பர் 4, உங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் இந்த டைம்ல தான் ஒர்க் பண்ணுவேன்ட்டு நான் தோணும் போது ஒர்க் பண்ணுவேன்னு கூடாது. இப்போ எப்படி ஒர்க்குக்கு போறாங்கன்னா 9 to 5 9 to 5 ரெகுலரா ஒர்க்குக்கு போறாங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டைம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த டைம்ல நான் இந்த ஒர்க்கை தான் பண்ணுவேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன். ரெகுலரா நம்ம டிசிப்ளினா பண்ணுங்க. அந்த ஒர்க்கு நீங்க ஆட்டோமேட்டிக் அடாப்ட் ஆவீங்க. நீங்க நினைச்ச மாதிரி அந்த ஒர்க்கு கன்சிஸ்டன்டா உங்களால பண்ண முடியும். நம்பர் 5, உங்க ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க. நான் லேசியான பர்சன், என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்னால ஜெயிக்கவே முடியாது, இந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. உங்க ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணணும். நீங்க இப்படி திங்க் பண்ணுங்க, நெகட்டிவா திங்க் பண்றதுக்குள்ள பாசிட்டிவா நான் லேசியான பர்சன் கிடையாது, ஓவர் திங்க்லாம் நான் ஓவர் கம்பெனி வந்துட்டேன், நான் சக்சஸ்ஃபுல் பர்சன், நான் நினைச்ச மாதிரி என் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவேன், நான் லேசி பர்சன் கிடையாது. இந்த மாதிரி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க உங்களை பத்தி பாசிட்டிவா திங்க் பண்ணாதான் உங்க லைஃபே பாசிட்டிவா நடக்கும். உங்க லைஃபை வந்து யாருமே சேவ் பண்ண போறது கிடையாது. உங்க லைஃபை நீங்க தான் பாத்துக்கணும். தோத்தாலும் நீங்க தான் பொறுப்பு, ஜெயிச்சாலும் நீங்க தான் பொறுப்பு. உங்க கையில தான் உங்க வாழ்க்கை இருக்கு. சோ என்ன பண்ணலாம் நீங்க முடிவு பண்ணுங்க. லேசியா இருக்கலாம், பட் லேசியா இருந்தா இப்ப நல்லா தான் இருக்கும், பட் ஃபியூச்சர்ல ரிக்ரெட். பட் அதே டிசிப்ளைனா இருந்தா இப்போ பெயினா இருக்கும், பட் ஃபியூச்சர்ல நீங்க நினைச்ச ஸ்டேட்டை நீங்க நினைச்ச மாதிரி உங்க லைஃப் வாழ முடியும். ஸோ டிசிஷன் இஸ் யுவர்ஸ். நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதுதான். லேசியா இருக்கிறதா இருக்கலாம், டிசிப்ளைனா இருக்கிறதா இருக்கலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, லேசியா இருந்தீங்கன்னா நீங்க அப்படியே இருப்பீங்க, டிசிப்ளைனா இருந்தா இப்ப கஷ்டமா இருந்தாலும் ஃபியூச்சர்ல உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஒரு வீடியோ கொஞ்சமா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல டிசிப்ளின் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.